தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் ஒரு சிறு வீடியோ பதிவு ஒரு மனிதனின் வாழ்நாள் நற்பெயரையும் அவரது உயிரையுமே பறிக்க முடியும் என்பதற்கு சாட்சியாக மாறியிருக்கிறது கேரளாவில் நிகழ்ந்துள்ள ஒரு துயர சம்பவம். கோழிக்கோட்டைச் சேர்ந்த தீபக் என்ற இளைஞர் பேருந்தில் பயணம் செய்த போது சக பெண் பயணி ஒருவரால் வீடியோ எடுக்கப்பட்டு அவர் தவறான நோக்கத்தில் நடந்து கொண்டதாக சமூக வலைதளங்களில் சித்தரிக்கப்பட்டார். உண்மை தன்மையை ஆராயாமல் அந்த வீடியோ மின்னல் வேகத்தில் வைரலாக்கப்பட்ட நிலையில் சமூக ரீதியான அழுத்தத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாமல் தீபக் தற்கொலை செய்து கொண்டார். இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் தீபக் எந்த தவறும் செய்யவில்லை என்பதும் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட சாதாரண உடல் உரசல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வீடியோவாக பகிரப்பட்டதும் தெரியவந்துள்ளது. ஒரு அப்பாவியின் உயிர் பிரிந்த பிறகு வெளிவந்த இந்த உண்மை கேரளா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தீபக்கின் மரணத்திற்கு நீதி கோரியும் பொது போக்குவரத்தில் ஆண்களுக்கு எதிராக சுமத்தப்படும் இதுபோன்ற பொய் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் கேரள இளைஞர்கள் தற்போது ஒரு நூதனமான போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். பேருந்துகளில் பயணம் செய்யும் போது தற்செயலாக கூட உடல் உரசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இளைஞர்கள் தங்கள் உடலை சுற்றி பெரிய அட்டை பெட்டிகளை கவசம் போல அணிந்து பயணம் செய்கின்றனர். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இந்த அட்டை பெட்டி போராட்டம் பார்ப்பதற்கு வேடிக்கையாக தெரிந்தாலும் அதன் பின்னால் ஒரு ஆழமான வலியும் பயமும் ஒளிந்திருக்கிறது. எங்களை குற்றவாளியாக்க ஒரு வீடியோ போதும் என்றால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த அட்டைகளை சிறந்தது என்று மௌனமாக சொல்லும் இந்த இளைஞர்களின் செயல் பொது இடங்களில் ஆண்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த விவாதத்தை உரக்க பேசியுள்ளது. ஒரு தகவலை பகிரும் முன் அதன் உண்மைத்தன்மையை ஆராய தவறினால் அது கொலையை விட கொடிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தீபக்கின் மரணம் நமக்கு உணர்த்தியுள்ளது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.